ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு 2 காயின், அதாவது இன்கம் டேக்ஸ் காயினும் அடுத்து வந்து சிவில் ஏவியேஷன், இந்த 2 காயின் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது எப்படின்னா சில ஒரு ஜென்ரல் நாலேஜ் விஷயங்களை நான் சொல்ல போகிறேன். இந்த காயினை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வந்து 2011 வின் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த காயின் வந்து 2011 வின் பண்ணதில் ருப்பீஸ் இல்லாத காயினில் லாஸ்ட் காயின் வச்சுக்கோங்களேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 வந்து இவ்வளோ நல்ல பெருசாக இருக்கும். பொதுவாகவே வந்து ருப்பீஸ் சிம்பிள் இல்லாத காயின் எல்லாத்துலேயுமே வந்து 5 வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரே ஒரு காயினில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து எந்த காயின்னா ஆர்பிஐ காயின் இருக்கு இல்லையா, அதில் மட்டும்தான் 5 வந்து வேறு ஷேப்பில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதில் வந்து ருப்பீஸு இந்தியா அப்படின்றது வந்து இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலேயும் எழுதியிருப்பாங்க. இது வந்து 2011 லாஸ்ட் காயின், அதாவது வித்தவுட் ருப்பீஸ் சிம்பிள். சரிங்களா, இது ஒரு தகவல். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிவில் ஏவியேஷன், இது வந்து ஃபஸ்ட்டு காயின் 2011 வெளியிடப்பட்ட ருப்பீஸ் சிம்பிளோடு உள்ளதில் ஃபஸ்ட்டு காயின். இதில் எப்படி இருக்கும்னா, இதில் வந்து ருப்பீஸ் சிம்பிள் இருக்கிறதுனால ருப்பீஸு அப்படின்றத இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் எழுதியிருக்க மாட்டாங்க. அது வேலை வெறும் இந்தியான்னு மட்டும்தான் எழுதியிருப்பாங்க. இந்த காயினுமே வந்து 2011 தான் வெளியிட்டாங்க. பட் ஆனால் நமக்கு வந்து மின்டிங் வந்து 2011 பண்ணியிருந்தாலும் வெளியிட்டது வந்து 2012. சரிங்களா, ஸோ இது வந்து ஒரு தகவல். ஸோ 2011 வெளியிடப்பட்ட லாஸ்ட் காயின் ஃபஸ்ட்டு காயின், இது வந்து ருப்பீஸ் சிம்பிள் இருக்காது, இல்லை ருப்பீஸ் சிம்பிள் இருக்கும். இது வந்து ஒரு ஜென்ரல் நாலேஜ். இந்த மாதிரி வேறு வேறு காயினில் என்னென்ன தகவல் இருக்குன்றதை வந்து அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நான் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.